ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் இந்த ஷிம்லா மணாலியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷிம்லாவில் 3 நாள் இருந்து சூப்பராகவே எல்லா இடங்களும் சுற்றி பார்த்து செம ஜாலியாக ஃபன்னாக போச்சு இந்த ட்ரிப் எங்களுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுமா, நான் ஆல்ரெடி எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணுங்கள். எல்லாமே டீட்டெயிலிங்காக இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஷிம்லாலேருந்து மணாலிக்கு நம்ம கார் மூலியமாகவே நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த 2 நாளாக நமக்கு கேமரா ரொம்ப அழகாக நமக்கு ட்ரைவ் பண்ணி கொடுத்த அந்த பப்பு இன்றைக்கும் அவர் தான் வரப்போகிறாரு. 5 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ. இப்போ நம்ம காலை எல்லாருமே தயாராகிட்டோம். ஸோ சதீஷ் பிரதர் இந்த பக்கம், மணி அண்ணா இந்த பக்கம், வந்து பவித்ரா நம்ம பாபா அண்ணா வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. திருப்பியும் நம்ம டீம் ஒன்றா சேர்ந்து இங்கேருந்து மணாலி கிளம்புறோம். இப்போ இங்கே ஷிம்லாவில் 7 டிகிரி இருக்குது. மணாலி இப்போ செக் பண்ணி பார்த்தா -12 இருக்குது. ஸ்னோஃபால் இப்போவும் இருக்குது. நம்ம அங்கே போய் சேர்கிறதுக்கு சாயங்காலம் 5 மணி ஆகும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு அங்கே ஸ்னோ நம்மளை வரவேற்க போகுது. போகிற வழியில் சீனிக்கான பிளேஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே நம்ம பயணத்தை தொடரலாம். என் கூடவே பாருங்கள், போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷிம்லாலேருந்து மணாலி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இங்கே ஒரு பார்க்க வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னா 7 சிஸ்டர் வேலி அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள். காலையில் ஒரு இப்போ 6:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இப்போ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மலையில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இது ஒரு பள்ளத்தாக்கு போல் இருக்கு இல்லையா. ஸோ அதனால இதை வந்து 7 சிஸ்டர் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வந்தீங்கன்னா ஷிம்லாலேருந்து நீங்கள் மணாலி போகிறீங்கன்னா இந்த இடத்த பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதே போல் நம்ம ஷிம்லாலேருந்து புறப்பட்டு மணாலி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எந்திரக்கு வந்திருக்க இடம் வந்து என்னென்னா விசிஷ்ட் வேலின்னு சொல்கிறாங்க. விசிஷ்ட்னா வந்து ஒரு முனிவர், ஒரு ஞானின்னு சொல்லுவோம்ல, அவர் வந்து விசிஷ்டர் வந்து இங்கே தியானம் பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ அந்த தான் அவர் சொல்கிறாங்க விசிஷ்டர் அங்கே தங்கி இருந்து இது பண்ண மாதிரி. ஸோ இந்த மாதிரி மலையை தேர்ந்தெடுத்து தான் அவர் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். small village there is. Yeah, small villages there. பாருங்க, 10 home, 12 home, 15 home, small village. ஒரு 10 வீடு 15 வீடு அந்த மாதிரி சின்ன சின்ன வீடு எல்லாமே இங்கே இருக்குது, அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியுது. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வந்தீங்கன்னா எதையும் மிஸ் பண்ணாதீங்க. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் டீம் மொத்தம் 6 பேரும் மணாலிக்கு மேலே ஏறிட்டுருக்கோம். அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். எப்படி போய் சேர போகிறோன்னு தெரில. மணி இங்கேயே 9 மணி ஆகிடுச்சு. எப்படி போய் சேரத்துக்கு 7 மணி ஆகிடும் போல இருக்குது.
Wow. National Highway 30. Wow. Oh my God. So beautiful. மணி என்ன இதெல்லாம் பக்கம் தூக்கிட்டு வர்றாரு பாருங்களேன். ஆமா, யார் எழுதி போட்டாங்களோ அவங்க அப்ரூவல் வந்து அவங்க பிரான்ச்சுக்கு தான் போகும். நம்ம கைக்கு வராது. எங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்க பிரான்ச்சில் இருக்கா, நீங்க எந்த பேங்க் எழுதி போட்டீங்க? உள்ள போகிறோம் பாருங்க. போகலாம் போச்சு. போட்டுருக்கண்ணா. பா சாம. ஐயோ செமையா இருக்கு. செம கஷ்டம்ண்ணா. ஐயோ ஒரே ஒரு பிளேட் அப்படியே ரவுண்டா இருக்கும், அப்படியே அடிச்சு தள்ளி போயிடும். அதான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டனல் பாருங்க. அப்பா சாமி, இது இருக்கும் பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி அங்க அடுத்து அகைன் நெக்ஸ்ட். அண்ணா அடுத்து நூன்னு, அண்ணா அடுத்து நூன்னு வருது. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வருது. இத்தனை கிலோமீட்டர் இங்க போட்ட வரா இருக்கும். 8 கிலோமீட்டர் போட அதோட இது அதிகம். இல்ல அதே தான் 40 தான். அதான் அதே லிஃப்ட் தான். 7வது நாள் ஏய் எஸ்பென்ட்ல கொண்டு போயிடலாம். நம்ம ஷிம்லால வளைஞ்சு வந்தவன் அதுக்கு பதிலாக நேரம் அடிச்சு தூக்கிட்டான். பியூட்டிஃபுல். மாஸ். Sorry, I still can't understand you. Please make sure there is no background noise. ஒரே ஊர் தான் பாக்க. அவன் எவ்வளவு பெரிய இடத்த வாங்கி போட்டு கட்டிக்கிறான் பாரு. இந்த பாக்கி எவ்வளவு பெருசு. Oh my God. சூப்பர். ஊட்டே காணுது. என்ன ஒரு அற்புதமான இடம் சாமி. மண்ணை அரிச்சிட்டு வந்தோம். போன நிலச்சரி வேறு அங்கெல்லாம் காடி அடிச்சுன்னு வருது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அல்டிமேட். சரி ஓரமா நிறுத்த முடியுமா இங்க? நான் பியூட்டிஃபுல்லா அருவி போயிட்டு இருக்கு. அதிகமா தண்ணி இல்ல. இதே ஒரு வெள்ளம் வந்து அந்த இடம் மாதிரி இருக்குது. ஆமா ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் அது அடிச்ச தண்ணி இதுல தான் தள்ளும் ரோடு தாண்டி. இப்போ நம்ம அங்க ரோடு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிற வின்டர் சீசன்னால ஸோ இங்கே தண்ணி நம்மளால் பார்க்க முடியல. இதே நம்ம வந்து செப்டம்பர் மந்த் வந்தால் கண்டிப்பாக தண்ணி சூப்பராக ஓடிட்டுருக்கோம். பனி போயிட்டோம் சார். பனி இருக்காது. ஆமாம் இருக்கலாம் மேபி. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த டைமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் 2 பக்கம் இங்கே ஒரு மலை, அங்கிட்டு ஒரு மலை, அங்கிட்டு ஒரு மலை. என்ன அழகாக வருது பாருங்கள் அந்த வாட்ரு. சூப்பர். என்ன சேட்டா நேம்? வாட்ஸ் நேம்? Vyas River. வியாஸ் ரிவர். வியாஸ் ரிவர் அப்படி சொல்கிறாரு. Is come to from Rudang Pass. ருதாங்க பாஸ்.
starting point Rohtang Pass. அந்த ரிவர் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரத்தாங் பாஸ் அப்படிங்கிறாரு. Go to Himachal and Punjab and go to Pakistan. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் சேருதுன்னா பாகிஸ்தான் போய் சேருது. ஸோ நம்ம பஞ்சாப் வழியா பஞ்சாப் வழியாக போய் சேரும் இடம் பாகிஸ்தான். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து புறப்பட்டு போகுது. ஸோ வந்தீங்கன்னா இப்போ கம்மியாக இருக்குது, தண்ணி இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் இந்த ஸ்பாட்டே, பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே பையா, கோ நவ். Is the name Vyas Rishi. Vyas Rishi. Vyas Rishi. Vyas Rishi. Is called Vyas. Vyas Rishi. Okay, okay. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போது இந்த இடம் என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ஒரு இடம் காட்டுறேன், இந்த வாட்டர் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ இது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.